வருஷமாக வந்து ரொம்ப குறைவாக காணப்படுறாங்க பெண்களோட பாதுகாப்பு. ஸோ வந்து ரொம்ப பெண்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேரால் சீரழிக்கப்படுறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்குது, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு தர ஒரு தலைவராக நம்ம தேர்ந்தெடுத்தோன்னா வந்து ரொம்ப பெண்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு தலைவர்னால் வந்து ஒரு நல்ல பாலிட்டிக்ஸ் கொண்டு வரணும். அப்புறம் முக்கியமாக வந்து பாதுகாப்பு. இப்போ மலேசியாலலாம் பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் வந்து ஈஸியாக வந்து எங்கே வேணால் போவாங்க, எத்தனை மணிக்கு வேணால் வெளியாகலாம் எப்படி வேணால் போவாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த இது குறைவாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அறவே இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்குலாம் எங்களோட தாய்மன்னாது. ஸோ இங்கே இருக்க நிறைய பேருக்கு ஆசை தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பெண்களோட பாதுகாப்பு குறைவாக இருக்கிறதுனால நிறைய பேர் அதனால் யோசிக்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு பாதுகாப்பு தர அளவுக்கு ஒரு தலைவர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறப்ப மாற்றம் வேணும்னா இப்போதைக்கு ஒரே சாய்ஸ் வந்து டிடிவி தான். டிடிவி தான் இப்போதைக்கு கெத்து. அவரை தவிர வேறு யாருமே வந்து தனியாக நிற்கிறாரு. மற்றவங்க எல்லாம் வந்து பழைய கட்சியாக இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து எல்லோரும் வந்து பயந்துக்கிட்டு வேறு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க. தனி ஒரு ஆளாக நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து டிடிவி தான். டிடிவிக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற என்னோட. டிடிவிக்கு எல்லோரும் ஓட்டு போட்டு நம்ம ஜெயித்தோம்னா ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதான் என்னோடய கருத்து. வரப்போதாக தமிழக ஆட்சி நல்ல கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் மறுமலர்ச்சி மலரும். ஊழல் செஞ்சவங்களாம் உள்ளே போவான். ஏமாத்தின ஏடிஎம்கே ஆட்சிக்காரன் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடுவாங்க. நல்ல ஆட்சி வரும், தளபதி வருவார். தளபதி அமைச்சில் நல்ல ஆட்சி வரும், தமிழகம் நல்லா இருக்கும். வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஆட்சி டிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கே ஆட்சி பற்றி ஒன்றுமே இல்லை. உங்களுக்கே தெரியும் பொள்ளாச்சி மாற்று அடுத்தடுத்து வந்திருக்கு. இந்த புதுசாக அன்புமணி வேறு சேர்ந்துருக்காரு. இதில் மாற்று கருத்து பேசின அன்புமணி வேறு கூட்டணி வச்சுருக்காரு. இந்த கூட்டணியை பற்றி யாருமே சொல்லவே தேவையில்லை. தமிழக மக்களுக்கே தெரியும். இனிமேல் என்ன தமிழகத்தில் என்ன நடக்க போகுது, மத்தியில் மோடி வந்தார்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ கரப்ஷனு, எவ்வளோ ஒரு நைட்டில் என்னென்ன மாறிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இதை யாரும் சொல்லி தெரிய போகிறதில்ல, புதுசாக யாரும் சொல்லவும் மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னும் வரப்புற ஆட்சி டிஎம்கே ஆட்சியில் நல்லது நடக்கும் நினைப்போம். தளபதி ஆட்சியில் நல்லது நடக்கும். அடுத்து வர நாடாளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் அண்ணன் தான் செய்ப்பார். 18 தொகுதியில் கருத்து கணிப்பையில் நீங்கள் யாரும் நம்பாதீங்க. ஆர்கே நகரில் நாங்கள் ஜெயிச்சோம்ல, அது மாதிரி செய்ப்போம். அதெல்லாம் நீங்கள் யாரும் இது பண்ணாதீங்க. இனிமேல் வந்து அண்ணன் தான் ஜெயிக்க போகிறாரு. அண்ணனோட ஆட்சி தான் பரிசுப்படி தான் செய்ய போகுது. நாடாளுமன்றமும் சரி 18 சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் தான் செய்ய போகிறாரு. அண்ணன் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர்றாரு. அண்ணன் தான் என்றைக்குமே செம்ம மாசு. இது தினகரன்னா தினகரன் தான். அவர் என்றைக்குமே செய்ப்பார். அவர் தான் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வராரு. யாராலும் தப்பு செஞ்சாங்களோ ஊழல் செஞ்சாங்களோ அவங்க செயலுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. மோடி வந்து 40% தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவிர 60% வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்லிமெண்ட்டினுடைய இது. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுருக்காங்க. திமுகவும் காங்கிரஸ் வந்து இப்போ வந்து கூட்டணி இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்து முடிச்சிருக்கு. ஆனால் வந்து சுமூகமான முறையில் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா அவங்க வந்து தொகுதி பங்கீட்டில் வந்து கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. அதனால் வந்து அது பெருவாரியான இதில் வந்து மெஜாரிட்டியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் இருக்குது. அதே கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ கலைஞர் போனதுக்கப்புறம் வந்து மு.க. ஸ்டாலின் தான் இப்போ வந்து கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து அவருடைய சில கொள்கையெல்லாம் வந்து 60%க்கு யாருக்குமே பிடிக்கல. 40% தான் அவருக்கு பிடிக்கும். போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கமலஹாசன் வந்து சென்னையில் தானே அவருக்கு வாய்ஸ் தவிர மற்ற ஏரியாக்களில் வாய்ஸ் வந்து ரொம்ப குறவு. ரஜினி வந்தால் மாற்றம் இருக்குமா? ரஜினி வந்தால் மாற்றம் இருக்குன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் ரஜினி வந்து பெருவாரியான ஆதரவு கொடுக்காமல் வர முடியாது. இப்போது நிலைமையில் மோடி வந்து நல்ல பிரதமராக இருக்குது. மோடி வந்து தற்போதைக்கு வந்து இப்போ அவர் வந்து தான் கருப்பு பணத்தெல்லாம் வந்து முடிச்சிருக்கிறாப்புல. மற்ற இந்த நோட்டுக்கெல்லாம் வந்து இப்போ புது மாதிரியான நோட்டுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாப்புல. கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து அவர் இந்த மாதிரி செயல் திட்டங்கள்லாம் பண்ணதுனால வரலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குமே தவிர உறுதியாக வருவார்னு சொல்ல முடியாது. சான்ஸே இல்லை, அவர் வரவே மாட்டார். அவர் வருவார், ஒரு தொகுதி 2 தொகுதி வருவார். ஆனால் வெற்றி வாய்ப்புலாம் தெரியவே முடியாது. நான் ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதெல்லாம் சும்மா அள்ளி விடுறது, ஒரு பரபரப்பு நியூஸு. கண்டிப்பாக ஆட்சி எலெக்ஷன் வருது, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படி இப்படியே மாறும். அதுக்காண்டி அப்படி பண்ணலாம். நிறையா பண்ணியிருக்காங்க. ஏன் என்ன பண்ணல? எனக்கு தெரிஞ்சு நிறையா பண்ணியிருக்காங்க. என்னத்தை நான் சொல்ல, வாய்ப்பே இல்லைண்ணே. திமுக எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் அவ்வளோதான். இப்போ எங்களோட வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் படி நம்ம எலெக்ஷனை நடத்துறது வந்து ஒரு சிட்டிசனோட
ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது போய் ஓட்டு போடுறது. ஆனால் நம்ம இங்கே என்ன நான் கேள்விப்படுறோம்னா மலேசியாவில் என்ன நடக்குதுன்னா ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒரு கொஞ்ச நேரம், அந்த அந்த கொஞ்ச நேரம் ஒரு ஒரு சொல்யூஷனுக்காக நீங்கள் இது செஞ்சீங்கன்னா இன்னொரு 5 வருஷத்தை நீங்கள் அடகு வைக்கிற மாதிரி ஆயிடும். அதனால என்ன உண்மையிலே பார்க்கணுன்னா ஒவ்வொரு குடிமகனும் தமிழர்களும் தமிழ்நாட்டில் தமிழை யார் வாழ வைப்பாரோ இல்லை தமிழர்களுக்கு யார் நல்லது செய்ய முடியுமோ அந்த மாதிரி உண்மையிலே அந்த ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவங்கள லீடராக தேர்ந்தெடுத்தால் நல்லதாக இருக்கும். காசு பணம் தராங்கன்னு சொல்லிட்டு மீடியா ஸ்டாரு இல்லாட்டி மீடியா பர்சனாலிட்டி இவங்களை எடுத்து போடுறதுக்கு பதிலாக உண்மையிலே கிரவுண்ட் ஒர்க்கில் யார் செய்கிறா, உண்மையிலே யார் நிறைய சேரிட்டி செய்கிறா, மக்களுக்காக யார் குரல் கொடுக்குறா அவங்கள தேர்ந்தெடுத்து போட்டால் தமிழ்நாடோட ப்ரோக்ரஸ் இன்னொரு 5 இயர்ஸில் நீங்கள் வந்து எடுக்கிறதுனால இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு கூட நீங்கள் கொண்டு போகணும். படித்த பாலிட்டிஷியன்ஸ் தான் தேர்ந்தெடுக்கணும், மக்களுக்காக உழைக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கணும். மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் சும்மா ஸ்போர்ட்ஸில் விளாட்றவங்க பர்சனாலிட்டி, இவங்க படம் நடிக்கிறாங்கன்னு சொல்கிற பர்சனாலிட்டி எடுத்து போடுறது தான் மொதல் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நடக்கிறது எந்த நாட்டிலையும் அந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப நம்ம கேள்விப்பட மாட்டோம். ஆனால் இந்தியாவில் அது நடக்கும். இவங்க பாலிடிக்ஸ் வராங்கன்னு சொன்னாக்கா ஓ நம்மளோட தலைவர் பாலிடிக்ஸ் வராரு, இல்லை நம்ம அவங்களோட ரசிகனாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். ஆனால் அது வந்து எப்படி நம்ம பொருளாதாரத்துக்கு உதவும்? சரி, நீங்கள் யாருக்காக இப்போ ஏடுக்கு ஓட்டு போடுறீங்க? ஜெயலலிதாவுக்காகவா? எனக்கு இப்போ வந்து இப்போ மேலே வந்து பிஜேபி கூட்டனால மேலே வந்து பிஜேபி வரணும். மேலே பிஜேபி வரணும். பிஜேபி மேலே நிறைய புகார் இருக்குல்ல? புகார் இருந்தாலும் வந்து வெளிநாட்டில் இந்த மாதிரி வேலை செய்கிற தொழிலாளர்கள் வந்து பாதுகாப்பு வந்து பிஜேபி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து தான் பாதுகாப்பு உண்டு. அவங்க தான் வந்து பாதுகாப்பு. இபிஎஸ் ஓபிஎஸ் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாரும் அரசியல் எல்லாரும் மேலே ஒரு குற்றச்சாட்டு சிபிஐ விசாரிக்கிறாங்க. உங்களுடைய மோடி சர்க்கார் தான் இபிஎஸ் மேலே இருக்கிற வழக்கு விசாரிக்க சொல்றது, சிபிஐ விசாரிக்குது. அதெல்லாம் ஒரு பின்னடைவாக இருக்காதா? இருக்காது, இப்போதைக்கு வந்து இருக்காது, வாய்ப்பு இருக்குது.